உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமை விளங்கும் இந்த தேவாலயத்தில் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருக்கின்றீர். நாங்கள் உம்மை துதிக்க அந்த துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொள்கின்றீர். நாங்கள் ஜெபிக்க அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் உம்முடைய வசனங்களை வாசித்து அந்த வசனத்தை தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். கற்றுக்கொள்கிற நாங்கள் கற்றபடி ஒழுக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறீர். இந்த நாளிலும் தேவரீர் நீர் கிருபையாக இறங்கி இந்த குறித்த மணி நேரத்தில் உம்முடைய திருச்சித்தம் எங்கள் நடுவே நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேற்று மாலையிலிருந்து பொதுவாக சனிக்கிழமை நான் செய்தி மறுநாள் செய்தி இருக்குமானால் சனிக்கிழமை பொதுவாக நான் வெளியே போக மாட்டேன். நேற்று அப்படி தான் வீட்டிலிருந்து அதிகமான நேரத்தை ஜெபிக்கிறதின் மூலமாக நான் செலவழித்து கொண்டிருந்தேன். நேற்று மாலையிலிருந்து எனக்கும் எங்கள் பாஸுக்கும் ஒரு போராட்டம் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் நான் அவரிடத்தில் கோபித்து கொள்வது போல ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இன்றைக்கு விடிய விடிய இன்று காலை வரைக்கும் இப்பொழுதும் நான் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றேன். என்ன என்று இன்று காலையிலே நான் கேட்டபோது அவர் எனக்கு இந்த சூழ்நிலையின் மூலமாக, அதாவது அவர் என்னை விட்டுவிட்டது போல, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதது போல ஒரு விரக்தியான நிலைமையை உருவாக்கினதற்கு காரணம், நான் உனக்கு இதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று காலையிலே எனக்கு பதில் சொன்னார். அதுதான் இன்றைய செய்தி. நாம் தேர்வு எழுதுகிறோம். இங்கே கூட அநேக பிள்ளைகள் 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எல்லாம் எழுதி காத்து கொண்டிருக்கிறீர்கள். +2 எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு 8ஆம் தேதி வருகிறதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதற்கு சில நாட்களுக்கு பிறகு அந்த 10th எக்ஸாம் ரிசல்ட்டும் வரும். ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கிறது போல வரும். ஒரு சிலருக்கு நாம் எதிர்பார்க்கிறது போல் அந்த ரிசல்ட் வராது. அப்போ எதிர்மறையான அந்த முடிவு, தேர்வு முடிவு நமக்கு வரும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறாரா? இப்படிப்பட்ட தோல்வியை தழுவிக்கொள்ள வேண்டி ஆகிவிட்டது என்ற ஒரு வேதனை, மனவேதனை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படுவது சகஜம். 23ஆம் தேதி ஓட்டு போட்டு விட்டோம். அடுத்த சில நாட்களில், அடுத்த மாதத்தில் இந்த மாநில சட்டமன்ற தொகுதி தேர்வுக்கான முடிவுகள் வர இருக்கிறது. உங்களில் சிலர் நீங்கள் விரும்புகிற ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு அளித்திருக்கலாம். நம்ம கூடியிருக்கிற எல்லாரும் தேர்தல் முடிவு வந்த உடனே சந்தோஷமாக இருக்க போகிறோமா? இல்லை.
சிலருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், சிலருக்கு வருத்தத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரும். என்னுடைய கேண்டிடேட் ஜெயிக்கல. அதே போல் தான் இப்போது ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் டீமை ஃபோக்கஸ் பண்ணி, அது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரருடைய விளையாட்டில் உங்கள் கவனத்தை செலுத்தி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அல்லது அந்த டீமுடைய விளையாட்டு சரியாக இல்லை, தோல்வி உற நேர்ந்தால் உங்களுக்கு ஒரு விரக்தி, மன வருத்தம் ஏற்படும் அல்லவா? இன்டர்வியூ அட்டன் பண்ணீர்கள், முதல் ரவுண்ட்ஸ் முடிந்தது, ரெண்டாவது ரவுண்ட்ஸ் முடிந்தது, அடுத்தது ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் போகணும். ஆனால் நீங்கள் எங்கே இன்டர்வியூக்கு போனீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு பதிலே வரல. 15 நாள் ஆனது, 1 மாதம் ஆனது, கடைசியில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்ற செய்தி தான் மிச்சம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு மனத்தாங்குதல், ஒரு விரக்தியான சூழ்நிலை, ஒரு தோல்வி, ஒரு வருத்தம், சஞ்சலம் ஏற்படுமா ஏற்படாதா? இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருந்த காரியமெல்லாம் உலக சூழலில் மனிதனுடைய நிலைமை. அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே கடந்த 20 மணி நேரமாக எனக்கு ஏற்பட்ட நிலைமை. என்ன சொல்கிறாரு? அதை புதுமையாக நினைக்காத மகனே, என் ஜனம் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் எவ்வளவோ ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கின்றேன். என் வார்த்தைகளை அனுப்புகின்றேன். அவர்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஒரு கூட்ட மக்களை எழுப்பி ஜெபிக்கும்படியாக சொல்கின்றேன். என் ஆவியானவரும் அதற்கு ஆம் என்று சொல்லி அனுதினமும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அந்த மாற்றம் வரவில்லையே. இதற்கு தான் உனக்கு இந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். உன்னை பொறுத்த மட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Let me put in English. With you, I have no encumbrance. We have one. நம் மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதனாகிய நீயும் எனக்காக திருப்பணி ஆற்றுகிற நீயும் உன்னை திருப்பணி ஆற்றும்படியாக ஏற்படுத்தின நானும் ஒன்றாயிருக்கிறோம். என்னுடைய மனவேதனையை நீ அறியும்படியாக உனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்கள் வாசித்தால் மேஜர் அண்ட் மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று வகைப்படுத்துகிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தை வாசித்தால் கர்த்தர் அவர்களை தீர்க்கதரிசிகளை ஒரு தனிமையான நிலைமையிலே நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையை கொண்டே ஒரு சத்தியத்தை கர்த்தர் பிரசங்கித்திருப்பதை மக்களை எடுத்து கூறியிருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் சங்கீத பாகம் வாசித்தோம். அதற்காக தான் நான் காலையிலே நேரத்தோடு வர வேண்டும் என்று சொல்கின்றேன். அந்த 80வது சங்கீதத்தில் 3வது, 7வது, 19வது வசனங்கள் ஒரே வசனத்தை, ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் எனக்கு தெரியவில்லை. அதை ஒரு முறை வாசித்து விட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கணும். 3ஆம் வசனம், 7வது வசனம், 19வது வசனம் ஒன்றை தான் சொல்லுகின்றது. சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 80 3, 7, 19 மத்தியில் இருக்கிறத வாசித்து இல்லாமா? 7வது வசனம். இது ஒரு ஜபம். சேனைகளின் தேவனே,
எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். மூன்றாவது வசனம், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். மூன்றாவது வசனத்தையும் நான் வாசித்து விடுகிறேன். 19, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஒரு ஜபத்தை இந்த ஆசாபின் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ அல்லது ஒரு கருத்தையோ திரும்ப 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 நாம் சொல்லும்போது உங்கள் ஆத்மாவுக்காக தான் இப்போ பிரயாசப்படணும். ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியத்தையோ ஒரு வசனத்தையோ திரும்ப திரும்ப வேதத்தில் சொல்லப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? God is emphasizing a particular word or a particular sentence or a particular verse. He is emphasizing a thought, ஒரு சிந்தையை, ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்வதன் இலக்கியத்தில் அப்படி திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கம் அதை வலியுறுத்துவதற்காக தான். இந்த பக்கம் நிரப்பணும்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் ஒரே வாசனத்தை 3 முறை திருப்பி திருப்பி எழுதினாரா? நோக்கம் அது அல்ல. அவருடைய நோக்கம் ஜபம் பண்ணும்போது வேற எதுவும் ஓடலை. அவருக்கு மனதில் ஓடிக்கொண்டிருந்த கருத்து, எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இது நடந்தால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். It is a process. நாம் விசுவாசிகளான போது ரட்சிக்கப்பட்டோம். அவ்வப்போது நாம் தீதான காரியங்களிலிருந்து விடுபெற வேண்டும். இறுதியில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் மரிக்க வேண்டும். அதை தான் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது. Living for and living in Christ, dying for and dying in Christ. நான் வசனத்தை கூட்டி சொல்கிறேன். இப்போ கர்த்தருக்காக வாழ்வது கொஞ்சம் மனசில் சொல்லுங்க. கர்த்தருக்குள் வாழ்வது, அப்படி மரிக்க நேர்ந்தாலும் கர்த்தருக்காக மரிப்பது, கர்த்தருக்குள் மரிப்பது. அதுதான் பரிசுத்தவான்களுடைய மரணம். தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. மனம் திரும்பாதவனுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. மனம் திரும்பினவனுடைய மரணம், மரிக்கிற நேரத்திலே அவனிலே காணப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்புதல், பரலோகத்திலே ஆண்டு வசனம் சொல்கிறது, அது தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. அது அவருக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் சொல்லலாம், பவுலோடு சேர்ந்து ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வதனாலே தான் அந்த விசுவாச ஓட்டத்தை துவக்க என்னால் முடிந்தது. துவங்கி வைத்தவர் என்னை ஓட வைத்தார். நான் தளராமல் அவருக்காக இறுதி வரை ஓட எனக்கு அனுதினமும் உதவி செய்தார். இப்பொழுது மரண நாள் வந்துவிட்டது. நான் மரிப்பதாயினும்
நான் அவருக்காக மரிப்பேன் என்ற தளரா மனதோடு இன்று காலையிலே ஒரு முறை நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைய பிரசங்க வசனம் நாம் வாசிக்க கேட்ட ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மறுபடியும் இன்னொரு முறை 6:4 நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 6:4 என்பதை நீங்கள் சிந்தையில் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓசியா 6:4. எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? எப்ராயிம் யூதா ஆகிய உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் மறைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது என்று, ஒழிந்து போகிறது என்று வேதம் சொல்கிறது. அதற்கு இன்னொரு பொருள், அது மறைந்து விடுகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இட் வேனிஷஸ். நம்ம பைபிளில் பார்க்கும்போது 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்கள் பக்தி, இன்னொரு மொழிபெயர்ப்பில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை உங்கள் அன்பு. piety, goodness. அன்பு, உங்கள் அன்பு அல்லது உங்கள் பக்தி. காலையில் காணும் மேகத்தை போலவும், காலையிலே நீங்கள் மேகத்தை பார்க்க முடியும். வெயில் ஏற ஏற அந்த வெயிலின் தாக்கத்தினாலே அந்த மேகத்தினுடைய தாக்கம் குறைந்து போகும், மறைந்து போகும். ஆகவே தான் பெரும்பாலும் காலையிலே மழை வருவதற்கு பதிலாக மாலையிலே மழை வருகிறது. ஏனென்றால் அந்த உதிக்கிற அந்த சூரியனுடைய அந்த ஒளி, உதிக்கிற அந்த சூரியனில் காணப்படுகிற அந்த அனல் அந்த மேகத்தை என்ன செய்கிறது? மறைத்து கொள்கிறது, அது அகற்றி போடுகிறது. மேகத்தை போலவும் இரவெல்லாம் பனி பெய்யும். பொதுவாக 12 மணிக்கு மேலே அதிகமாக பனி பெய்யும். முன் இரவு சொல்கின்றோம், பின் இரவு என்று சொல்கிறோம். அந்த பின் இரவிலே பனி அதிகமாக கொட்டும். உன் பக்தி அல்லது உன்னுடைய அன்பு விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது. ஆகவே தான் நம்ம உலக சொல்லிலே சொல்லுவார்கள், சூரியனை காணும் பனியைப் போல. பனி மறைந்து போகும். your bhakti, your goodness or piety or love, உன்னுடைய அன்பு, தேவன் பேரில் இருக்கிற அன்பு. இன்று காலையிலே அந்த அன்பு என்று நாம் சொல்லும்போது உடன்படிக்கையின் அன்பு, we call it covenant love. இங்கே இந்த இடத்துல உங்களில் அநேகருக்கு திருமணமானது. திருமணம் செய்து கொள்கிற மணமகன் முதலாவது
துவங்குகிறார். மனைவியோடு வாக்கு சொல்லி அந்த மனைவியோடு உடன்படிக்கை செய்கின்றார். அடுத்தது, மனைவி உடன்படிக்கையை தன் கணவரோடு செய்து கொள்கிறாள். அவர்கள் யார்? காவனன்ட் கப்பிள், சிசி. சிசி என்றால் கனடா குறிக்கிற ஒரு சொல். அவர்கள் அவளுடைய அன்பு உடன்படிக்கையினால் உருவானது. Their love is a covenant love, and it is a statutory love with obligation. தாங்கள் செய்ய வேண்டிய ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை கருத்தாய் சிந்தித்து, திருமணமாகிறவர்கள் எப்படி அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ, இது மயக்கத்தினால் உண்டான அன்பல்ல. மயக்கத்தினால் உண்டான அன்பை இந்த மாபெரும் ஆலயத்தில் கொண்டு வந்து தயக்கமில்லாமல் நிறுத்தி விடுகிறார்கள். அது பாவம். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நம்ம உன் அன்பு புரியலையா? கர்த்தர் இன்னொரு வசனத்தில் சொல்றார், உன் பக்தி நிலையாக இருப்பதில்லை. Your goodness fluctuates. Your goodness or love, தமிழில் பக்தி, உன் பக்தி தோன்றுது, மறைஞ்சு போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் தோன்றுது, ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அது மறைந்து போகிறது. திருப்பந்தி ஆராதனைக்கு முன்பாக தோன்றுகிறது, திருப்பந்தி ஆராதனை முடித்துவிட்டு மாலை 5 மணியிலிருந்து 7-8 மணிக்குள்ள திரு 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 என்று அது முழிக்கிறது. அந்த பக்தி ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த பக்தி அவர் முக்தியை அடைந்து விட்டது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் ஆலயத்தை விட்டு நீங்கும் போது அந்த பக்தி பனியை போல, மேகத்தை போல மறைந்து விடுகிறது. இதற்காக தான் இன்று காலையில் நம் மத்தியில் எழுந்தருள் இருக்கிற கர்த்தர் மிகுந்த வேதனையோடு நமது மத்தியில் அவர் எழுந்தருள் இருக்கிறார். நாம் ஏதோ ஒன்றை அவருக்கு செய்கிறோம் என்பதனாலே அவர் திருப்தி அடைகிறதில்லை. சனிக்கிழமை இரவு, சனிக்கிழமை சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு சகோதரனுடைய குடும்பம் சிக்கன் பிரியாணி செய்து சிறப்பான குவாலிட்டியோடு கூடிய ஒரு உணவை வழங்கினார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அது நாம் செய்கின்ற, உலகத்தார் செய்வது போல நாம் செய்கின்ற ஒரு புண்ணியம். நாம் செய்கிற புண்ணியம் நாம் அவருக்காக நம்ம திருப்தி அடையும்படியாக ஒரு ஊழியம் செய்கிறோம்ல, அவருக்கு திருப்தி இல்லாத நாம் திருப்தி அடையும்படியாக செய்கிற ஒரு ஊழியம், அதில் அவர் மயங்கிறதில்லை. அவர் நம்முடைய உண்மை அன்பை, என் மகளோடு, உங்கள் ஒருவருடைய பேரையை சொல்லி இன்று காலையில் சொல்கிறாரு, என் மகளோடு என் மகனோடு நான் உடன்படிக்கை செய்தேன், கை அடித்து கொடுத்தேன். ஆனால் என் மகனோ என் மகளோ அந்த உடன்படிக்கையை மீறி போய்விட்டார்கள். எப்பொழுது
என் பக்கமாய் திரும்புவார்கள் என்று என் இருதயம் ஏங்குகிறது. பக்தி இருக்கிறது, ஆனால் பக்தி மறைந்து போகிற பக்தியாக இருக்கிறது. அன்பு இருக்கிறது, ஆனால் அந்த அன்பு நிலைத்திராமல் போகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிஜமான வாழ்க்கை. ஏனென்றால் நாம் நிஜமான ஒரு தேசத்துக்கு நாம் போக அழைக்கப்பட்டவர்கள். நித்திய ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சேரும்படியாக நித்திய ஜீவனை நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இரத்தத்தினாலே அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களோடு தேவ மனிதன் மோசே, அவனோடு இருந்த ஆசாரியன் ஆரோன் ஆகியோர்கள் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தார்கள். அது ஒரு மிருகத்தினுடைய இரத்தம். அடிக்கப்படும் போதெல்லாம் அந்த வெள்ளாடு, செம்மறியாட்டுக்கடா, இளங்காளை போன்ற இவைகளின் இரத்தம் அடிக்கப்படும். அப்பொழுது மக்கள் மீது தெளிக்கப்படும். அப்பொழுது ஒரு உடன்படிக்கை செய்யப்படும். ஆனால் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை திரும்ப திரும்ப மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று உயிர் தெழுந்த பாடலிலே நாம் பாடுகின்றோமே, அதே போல ஒரு முறை நமக்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்தின அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த நம்முடைய மணவாளன் இயேசுவோடு நாம் அவரோடு பயணிக்கும்படியாக, அவருக்குள்ளாக ஒரு பக்தியோடு வாழும்படியாக, நம்முடைய பக்தி அவரை போல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பது போல என் பக்தியும் உங்கள் பக்தியும் மாறா தன்மை உள்ளதாக காணப்பட இந்த மாதேவன் இன்று காலையிலே எதிர்பார்க்கின்றார். அதை நம்மத்திலே காணப்படாத பட்சத்திலே அவர் வருந்தி நிற்கின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், கூடுமானால் கதறி அழுகின்றார். அவருக்கு அந்த துக்கம் இருக்கிறது. ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் தடுமாற்றத்தோடு வாழ்ந்தாலும், தவறான பாதையில் போனாலும், பக்தியை இழந்து அசுத்தமான காரியங்களை தேடிக்கொண்டாலும் அதை குறித்து எந்த உணர்வும் இல்லாதபடி காணப்படுகிறோமே. எப்ராஹிமே, யாக்கோபே, உங்கள் பக்தி காலையிலே தோன்றும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் இருக்கிறது. இதே கருத்தை ஆக்கியோன் அதே ஓசியா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கின்றார். 13:3 குறித்து விட்டோம். இப்பொழுது வாசிக்க கேட்போம். நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். அவர்கள் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் ஒழிந்து போகிற பனியை போலவும், பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும், புகை கூண்டில் ஏறி போகிற புகையை போலவும் இருப்பார்கள். இன்னும் ஒரு கூடுதலாக 2 காரியங்களை சொல்கின்றார். மறுபடியும் அவர்கள் எப்ராஹிம் மற்றும் யூதா மக்கள் காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் ஒழிந்து போகிற பனியைப் போலவும் இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை சொல்லுகின்றார், களத்து மேட்டிலே அந்த தானியத்தை தூற்றும் போது பெருங்காற்று வீச அந்த பதர்கள் காற்றில் அடிக்கப்பட்டு போவது போல. சங்கீதக்காரன் அதை தானே முதல் வசனத்திலே சொல்கின்றார். அவர்கள் துன்மார்க்கர், காற்றில் அடிக்கப்படும் பதரை போல் இருப்பார். பதர் யூஸ்லெஸ் மெட்டீரியல், அது பறக்கும். காற்று வீசினவுடனே அந்த போர் அடிக்கிறவன் அந்த தானியத்தினுடைய மணியையும்
இந்த பதரையும் சேர்த்துதான் அந்த முரத்திலே அவன் தூற்றுவான். காற்று வீசும்போது அந்த நெல் மணிகள் வலுவான நிலைமையில் இருப்பவைகள் அந்த களத்திலே விழுந்துவிடும். அதை கூட்டி சேர்த்து களஞ்சியத்திலே சேர்ப்பான். இந்த பதரின் நிலைமை என்ன ஆயிற்று? பெருங்காற்று வீசின உடனே நிலை தடுமாறி காற்றோடு காற்றாக அது பதறி அந்த பதர் பறந்து சென்று எங்கேயோ விழுந்து விட்டது. அதனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. உன் குடும்பத்துக்கும் நீ வாழ்கிற மாயமான பக்தி பிரயோஜனம் இல்லை. இந்த சமுதாயத்துக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. You are leading a useless waste life. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பயனற்ற ஒரு வாழ்க்கை, பக்தியற்ற வாழ்க்கை, உண்மை அன்பு இல்லாத வாழ்க்கை, தேவனோடு ஒட்டி வாழாத ஒரு வாழ்க்கை, உன் சுயநலனுக்காக உன் விருப்பத்துக்காக வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையினால என்ன பயன்? உனக்கும் பிரயோஜனம் இல்லை. உன்னை உய்வித்த உத்தமனாகிய என் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமலேயே ஒரு பக்தி வேஷம் போடுகிறாயே. இன்னும் எவ்வளவு காலம் இந்த வேஷம் போட போகிறாய்? எவ்வளவு காலம் பக்தி வேஷம் போட போகிறாய்? ஒருவேளை மக்கள் நம்மை பார்த்து அந்த அக்கா ரொம்ப பக்தியானவள் என்று சொல்லலாம். அந்த தம்பி வாலிப வயசில் ரொம்ப பக்தியாக இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்தறிகிற கர்த்தர், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், அந்த உண்மையான பக்தி, அந்த உண்மையான அன்பு எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் ஆய்ந்து அறிகிறவராயிருக்கின்றார். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல ஜபத்துக்கு வருகிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், இது ஜப அறை மாத்திரமல்ல. திஸ் இஸ் அ டயக்னோஸ்டிக் சென்டர். உங்களுடைய முழுமையை ஆய்வு செய்து உங்கள் குறையை வெளியே கொண்டு வருகிற ஒரு ஆராய்ச்சி மையம். அதோடு ஆராய்ச்சி மையத்தோடு நின்று விடாது. ஆத்ம சுகத்தையும் சரீர சுகத்தையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த ஜப அறையிலே இருக்கிறது என்று நான் சத்தத்தை உயர்த்தி சொல்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டுமா? கூடுமான வரைக்கும் 99% ஆட்களுடைய பெயர்கள் எனக்கு தெரியும். நான் ஒவ்வொருவருக்காக இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு முன்பாக இப்பொழுது பெயர் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் நிலைமை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உங்கள் மாயமான பக்தியெல்லாம் ஆட்டம் கண்டுவிடும். நீங்கள் ஆலயத்தை விட்டு ஓடி போய்விடுவீர்கள். அது அல்ல என்னுடைய ஊழியம். என்னுடைய ஊழியம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புவித்து விடுவது. அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்து உங்களை உணர்த்தி உங்களை சபையான பாதையிலே நடத்துவது என்பது அவருடைய ஊழியம். காற்றில் அடிக்கப்படும் பதரை போல நாம் இருக்கின்றோம். நாம் அங்கே முதல் சங்கீதம் வாசிக்கலாமா? நான்காவது வசனம். துன்மார்க்கரோ அப்படி இராமல்
காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று பறக்கடிக்கும் பதர், யூஸ்லெஸ் வேஸ்ட் மெட்டீரியல். அது யாருக்கு தேவை? உங்களை யாராவது பார்த்து துன்மார்க்கன்னு சொன்ன நீங்க ரொம்ப கோபம் வரும் உங்களுக்கு. ஆனால் துர்மார்க்கமான ஜீவியை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏன் கோபம் வரல? அதற்கு முந்தைய வசனத்தில் சங்கீதக்காரர் சன்மார்க்கனை ஒப்பிடுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா, 2வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவர்கிரீன், எப்பொழுதும் இலை உதிர் காலம் வந்தாலும் அவன் இலை உதிராது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறான். அந்தந்த காலத்துக்குரிய கனிகளை தருகின்றான். சற்று நேரத்திற்கு முன்னாலே பாடினோம் அல்லவா, நானே மெய்யான திராட்சை செடி. ஏசப்பா சொன்னார். அவன் மறுபடியும் நான் சொல்கின்றேன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. கொஞ்சம் சொல்லுங்க, நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கர்த்தருக்காக தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல நான் இருக்கிறேனா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற பக்தி. கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காமல், கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நடக்காமல், ராப்பகலாக அதற்கு முதலிடம் கொடுக்காதபடி எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுத்து கடைசி இடம் வேதம் வாசிக்கிறதுக்கு. இந்த தூக்க மயக்கத்தில் கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்து நானும் வசனத்தை வாசித்து படுக்கிறீங்க போறீங்க இல்லையா? பாக்கியவான் 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 என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து 8வது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ அப்படி இராமல். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார்? உங்கள் பக்தி களத்தில் காற்று வீசும்போது காற்றோடு பறந்து எங்கேயோ சென்று விழுகிற பதரை போல இருக்கிறீர்களே. பதர் எதற்கு உதவும்? அக்கினியிலே எரிப்பதற்கு. அந்த பதர் எதற்கு உதவும்? ஒரு எரிபொருளாய் தயாரிப்பதற்கு அது உதவும். மாட்டு சாணத்தை வறட்டியாக தட்டுவதற்கு இந்த பதரை பயன்படுத்துவார்கள். அது எங்கே போவோம்? நெருப்புக்கு தான் போவோம். ஒரு விமர்சனம் இல்லை. It will burn and converted into ash. எரியும், சாம்பலாகும். எதை குறிக்கிறது? இறுதியிலே நியாய தீர்ப்பின் நாளிலே எரிந்து சாம்பலாக்கக்கூடிய எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவாயே. இன்றைக்காகிலும் தேவனை தேடும்படியான ஒரு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிடுவாயா? துர்மார்க்கர். கடைசி வசனம் சொல்லுகிறது,
துர்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குறித்த வேத பகுதிக்கு நாம் இப்பொழுது மீண்டுமாக வருவோம். கர்த்தரின் ஏக்கம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். ஓசியா 11:8. கர்த்தரின் ஏக்கம் அல்லது எதிர்பார்ப்பு, இன்னொரு சொல் அங்கலாய்ப்பு. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி தீங்குக்கு ஒப்பு கொடுப்பேன்? நானும் வாசிக்கிறதில்லை, மற்றவர்களும் வாசிக்க விடுகிறதில்லை. வாசிக்க ஆரம்பித்தா கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். கேளுங்க. முதலாவது, எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ தடம் புரண்டு போயிருக்கின்றாய். நானும் அப்படி உன்னை விட்டு ஜம்ப் ஆகி வேறொரு மக்கள் கூட்டத்தை தேடும்படியாக போக மாட்டேன். எபிராயிமே, நான் உன்னை எப்படி விடுவேன்? He is pursuing us. He is coming after us. அவர் நம்மை தொடருகின்றார். அவர் நமக்கு பின்னாக வருகின்றார். நம்மை நம்மிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற வரைக்கும் அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றார். அங்கலாய்ப்போடு, ஆவலோடு, திருப்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையோடு அவர் கேட்கின்றார். எபிராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. வேற வார்த்தையில் கர்த்தர் என்ன சொல்றாரு? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று சொன்னால், I have tried my level best to bring you back to me. எத்தனையோ முயற்சிகளை கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னை என்னிடமாய் திருப்பும்படியாக நான் முயற்சித்தேன். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்திலே, எபிராயிமே, என் உள்ளத்தின் ஆழத்திலே, யாக்கோபே, யூதாவே, உன்னை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கிறதுனால நான் உன்னை எப்படி விடுவேன்? உன்னை மறுக்க முடியல, உன்னை மறக்கவும் முடியல, உன்னை நினைக்காம என்னால் இருக்கவும் முடியல. உன்னை மறுக்க முடியல, வெறுத்து தள்ள முடியல, உன்னை மறக்காம என்னால் இருக்க முடியல. என் இருதயம் உன்னை பற்றி தான். உனக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை எப்படி, இஸ்ரவேலை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அல்லது வேறு வார்த்தையில் சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கின்றார், நீ அழிவுக்கு எத்தனமான ஒரு பாத்திரமாக இருக்கின்றாய். நீ அழிந்துபட வேண்டும். உனக்கு ஒரு விமோசனத்துக்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு முன்பாக இல்லை. ஆனாலும் I will not see your condition, but I will see my status. உன்னுடைய நிலைமையை நான் பொருட்படுத்த மாட்டேன், அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன். ஆனால் எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு அல்லவா? உடன்படிக்கையின் மனவாட்டியே,
மணவாளனாகிய நான் என் மணவாட்டியோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை எப்படி அழிவுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆங்கிலத்தில் அதை சொல்லணும்னா, my heart is very much troubled. I am in a confused condition. I didn't know what to do further and further. நான் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். நம்மை பற்றி உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து சிந்திக்கும் போது நான் மிகவும் குழம்பி போயிருக்கின்றேன். தீங்கு செய்ய எனக்கு மனம் இல்லை, ஆனால் தீங்கு செய்வதற்கு நான் உனக்கு தீங்கு செய்வதற்கு நீ ஆயத்தமாகிவிட்டாய். நீ தீங்கு பெற்றுக்கொள்வதற்கு நீ அந்த தீங்கு தேடிக்கொண்டாய். பட் ஐ வில் நாட் என்ஃபோர்ஸ் த ஈவில். தீமையை நான் உன் மேலே திணிக்க மாட்டேன், அழிவை உன் மேலே கொண்டு வர மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் அன்பு விடியற் காலத்து பனியை போல இருக்கிறது, மேகத்தை போல இருக்கிறது. நீ என்னை அறிவாயா? நான் உன்மேல் ஒரு நிரந்தரமான ஒரு அன்பை, I am keeping you an eternal love. I am keeping you with real love. ஒரு உண்மை அன்பை, ஒரு நித்திய அன்பை உனக்கு காட்டும்படியாக நான் துடிக்கின்றேன். என் இருதயம் குழம்புகிறது. என் உள்ளத்தில் இரக்கம் பொங்கி வழிகிறது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அதுதான், என் உள்ளம் இரக்கத்தின் பால் பொங்கி வழிகிறது. உன் பக்தியிலே குறை உண்டு, ஆனால் என் இரக்கத்திலே குறைவில்லை. The mercy which I has is not up to the level, brim, but my grace and mercy and love is overflowing. இரக்கமும் தயவும் அன்பும் என்னிலிருந்து, என் இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வருகிறது. அது பொங்கி வழிகிறது. அந்த என்னுடைய இரக்கமும் என்னுடைய தயவும் என்னுடைய கிருபையும் என்னுடைய அன்பும் எனக்குள்ளே பொங்கி வழிகிறதினாலே அந்த வழிகிறது உன்னை சந்திக்கும்படியாக இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதாயிலும் என் அன்பை உணர்வாயா? இப்பொழுதாயிலும் என் இரக்கத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வாயா? நான் அத்மா செபோயிம் என்ற தேசங்களை அழித்து போட்டது போல 2 தேசத்தை குறிப்பிடுறாரு. அத்மா ADMAH, அடுத்தது செபோயிம். அத்மாவை அழித்து போட்டது போல செபாயிமை அழித்து போட்டது போல நான் எபிராயிமையும் நான் யூதாவையும் அழிப்பேனோ என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆதியாகம புஸ்தகத்தில் நடந்த சம்பவத்தை கோட் பண்ணுறாரு. இந்த 2 நகரங்கள் பேரை நீங்கள் மறந்துடுங்க. இந்த 2 நகரங்களும் சோதோம் குமாரா பட்டணத்தோடு சேர்ந்த 5 நகரங்களில் 2 நகரங்கள். சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்தார்.
அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்த அந்த நாளிலே பெயர் சொல்லப்படாத பட்டினங்களும் அழிக்கப்பட்டது. என்னுடைய இரக்கமும் அன்பும் ஆத்மா என்ற பட்டணத்தோடு கூட இல்லாதிருந்தது. என்னுடைய இரக்கமும் என்னுடைய உடன்படிக்கையும் செபோயும் பட்டணத்தோடு கூட இராமல் இருந்தது. அந்த பட்டணங்களை நான் அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக நான் அழித்தேன். என்ன சொல்ல வருகிறார் கர்த்தருடைய ஆவியானவர்? நீ மட்டும் ஓகிமான்னு கேட்குறாரு. நீ யோகிமா? I have the power to destroy, but I destroy the evil doers, the sinners. பாவிகளை, தீங்கு செய்கிறவர்களை நான் அழிக்கும்படியாக அவர்களை அழித்தேன். அந்த 5 பட்டணங்களையும் அழித்தேன். As for you is concerned, I don't have such notion. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இல்லை என்று இன்று காலை மிகவும் விசேஷமான காலை மிஸ்டர் ஹென்றி 26/4/26 நோட் இட் டவுன். இன்று 26/4/26 ஒரு சாதாரணமான நாள் அல்ல. கர்த்தருடைய துக்கத்தை தம்முடைய ஊழியக்காரனுக்கு விதைத்து அந்த ஊழியக்காரன் துக்கத்திலே மூழ்கி தூக்கத்தை இழந்து துதித்து ஜெபித்து அந்த துக்கத்தோடு இருக்கிற இறைவனோடு சேர்ந்து தங்களுடைய துக்கத்தை இருவருமாக சேர்ந்து திருச்சபைக்கு பிரசங்கித்த ஒரு நாள். 26/4/26. நீங்கள் விளையாட்டாக நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனாலே சொல்லுகின்றார், நான் ஆத்மா மற்றும் செபோயிம் நகரங்களை அழித்தது போல நான் உங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. கைண்ட்லி பிரைஸ் ஹிம் ஃபார் திஸ். அப்பா, நாங்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். நீங்கள் அழிச்சா எங்களை நீங்கள் அழிக்கும் போது யாரும் ஏன் கேட்க முடியாது. நாங்களும் ஏன் எங்களை அழிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நாங்கள் அழிவுக்கு எத்தனமான பாத்திரங்கள். நாங்கள் துர்மார்க்கமாக ஜீவிக்கிறோம். சுத்தத்தில் பிறந்தோம், அசுத்தத்தில் விழுந்து விட்டோம். சன்மார்க்கராக மாற்றப்பட்டோம், துன்மார்க்கராக மாறிவிட்டோம். தண்டனைக்கு நாங்கள் பாத்திரங்கள் தான். ஆனால் உம்முடைய இரக்கமோ உம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிறது என்று நாங்கள் அறிகிறோம். எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து எங்கள் மேலே உம்முடைய கிருபையையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, இந்த காலையில் மீட்பர் திருச்சபை பாலவாக்கத்தை இந்த செய்தியின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்பா நீர் மாற்ற வேண்டும், ஒரு மனமாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலம் சென்ற ஒரு தேவ மனிதர் பாடின அந்த பாடலின் அந்த ஒரு பல்லவியை நான் பாடுகிறேன். இது ஸ்பெஷல் சாங் அல்ல, நீங்கள் கூட என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை மீட்டு கொண்டீரே, காருண்யத்தினால் என்னை மீட்டு கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை மீட்டு கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இன்றைக்கு ஒரு முறை இந்த பெரிய அன்பினால, பெரிய இரக்கத்தினால, பெரிய கிருபையினால, அளவற்ற தயவினால
முன்பாக எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை சந்திக்கிற தெய்வமே, எங்களோடு பேசுகிற தெய்வமே, நாங்கள் இன்னும் உமக்கு அந்நியராக இராதபடி உம்மை அண்டி சேர எங்களுக்கு உதவி. குமாரா பட்டணங்கள் 5 2 பட்டணங்கள் பேரை சொல்லி அதை அழிக்கிறது எனக்கு சுலபமாக இருந்தது. ஆனால் உன்னை எப்படி எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி அழிப்பேன்? யூதாவே, என் மனம் அழிக்கும்படியாக எப்படி தீர்மானம் செய்யும்? நான் உன்னை நேசிக்கிறேனே, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேனே, என்னுடைய இருதயம் இரக்கத்தால் பொங்கி வழிகிறது. உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி நான் மறந்து விடுவேன்? உன்மேலே நினைவாயிருக்கிறேன், உன்மேலே நான் நினைவாயிருக்கிறேன். எப்ராஹிமே, யூதாவே, நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன். உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி நான் வெறுத்து தள்ளுவேன்? அழிவுக்கு உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்ப்பேன்? நீ அழிவது என்னுடைய திட்டம் அல்ல. உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ துஹாசி, ओ तू हंसी है, ओ दिशा है से है, दूसरे में से है, हादू से है में, दूरी ना है में, शादाहन है, दूरी हबियाद है, सोला द्वारा हमारा दा सल्लल्लाहु रमा दीदा खाना का चला पता तना राना मामा ओ दिरी शललललल रबा बाबा. உம்முடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவ ஜனம் கர்த்தரை மறந்து போனார்கள். அதை குறித்து நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்லலாம். அதே 13ஆம் அதிகாரம் ஓசியா 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனாலே என்னை மறந்தார்கள். அடுத்தது கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் ஜனம் ஏன் என்னை மறந்து விட்டது என்று சொல்லும்போது, நான் அவர்களை என் மேய்ச்சலினால் திருப்தியாக்கினேன். I made them, I fed them and made them satisfied. But my people, after satisfied with worldly blessings, their heart become pride. அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், அடிப்படையான தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவர்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல சுகித்து சந்தோஷமாக இருக்கும்படியான மற்ற மேலான விலை மதிக்கக்கூடிய பொருட்களால், விலை மதிக்கக்கூடிய உடையால், விலை மதிக்கக்கூடிய நகையால், வீடு வாசலால் உன்னை திருப்தியாக்கினேன். இவைகளெல்லாம் என் அன்பின் நிமித்தமாக உன்னை ஆசீர்வதித்தேன். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னை மறப்பதற்காகவா? நீயோ எப்ராஹிமே,
யூதாவே, நீ என்னை மறந்து போனாயே என்று கர்த்தர் சொல்கின்றார். உபாகமம் 32:18. உபாகமம் 32:18 இப்பொழுது நான் வாசிக்கிறேன், எடுக்க வேண்டாமா? உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். உன்னை பெற்றெடுத்த, உலக பிரகாரமாக உன்னை பெற்றெடுத்த உன் தாய் தந்தையைப் போல உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை பெற்றெடுத்தேன், உன்னை ஜெனிப்பித்த தேவனை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இதே கருத்தை ஏசாயா 17:10 தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஜெபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். சேர்